வணக்கம். நாம இப்போ ஒரு சுவாரஸ்யமான, அதே சமயம் கொஞ்சம் ஆழமான ஒரு புவிசார் அரசியல் கோட்பாட்ட பத்தி பார்க்க போறோம். சர்வதேச அரசியல்ல எல்லா நாடுகளுமே தங்கள ஒரு சுதந்திரமான நாடுன்னு பெருமையா சொல்லிக்கிறது வழக்கம் இல்லையா? ஆனா ரஷ்யாவோட ஒரு மூத்த அதிகாரி மேக்சிம் ஒரெஷ்கின் சமீபத்துல ஒரு துணிச்சலான கருத்து சொல்லியிருக்காரு. அது பலருக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. எந்த ஒரு சார்பும் இல்லாம அவர் சொன்ன அந்த விஷயங்களை நாம இப்போ கொஞ்சம் நிதானமா அலச போறோம். உலகளாவிய அதிகார அரசியலுக்கு பின்னாடி உண்மையில என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். சமீபத்துல இந்தியால நடந்த உலகளாவிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாநாட்டுல ரஷ்யா சார்பா கலந்துகிட்ட அந்த அதிகாரி ஒரு பகீர் தகவலை வெளியிட்டாரு. அது என்னன்னு தெரியுமா? உலகத்துல நூற்றுக்கணக்கான நாடுகள் இருந்தாலும் வெறும் 4 நாடுகள் மட்டும்தான் முழுமையான சுதந்திரமும் இறையாண்மையும் கொண்ட நாடுகள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்ளோ பெரிய உலகத்துல வெறும் 4 நாடுகள் மட்டும்தான் நான் சொந்த கால்ல நிக்குது. அப்போ மத்த நாடுகளோட நிலைமை என்ன? இது உண்மையிலே ஆச்சரியமா இருக்குல்ல? இப்போ நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத சுருக்கமா சொல்லிடுறேன். 1. அந்த 4 உண்மையான இறையாண்மை நாடுகள் எவை? 2. உண்மையான சுதந்திரத்துக்கான வரையறை என்ன? 3. இறையாண்மையோட 3 தூண்கள். 4. ஐரோப்பா செஞ்சுகிட்ட ஆபத்தான சமரசம். அப்புறம் கடைசியா மோதல்கள் ஏன் தவிர்க்க முடியாததா மாறுது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். பகுதி 1. அந்த 4 இறையாண்மை நாடுகள் எவை? ரஷ்ய அதிகாரியோட கூற்றுப்படி முழுமையான இறையாண்மை கொண்ட அந்த விஐபி நாடுகள் எவைன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா, சீனா, இது அவங்க ரஷ்யா மொழியில கிதாய்னு சொல்றாங்க. அப்புறம் ரஷ்யா, கடைசியா நம்ம இந்தியா. ஆமாங்க, இந்த 4 நாடுகள் மட்டும்தான் உலக அரங்கத்துல எந்த கட்டுப்பாடும் இல்லாம முழு சுதந்திரத்தோட செயல்படுது அப்படின்னு அவர் சொல்றாரு. உலகத்துல இருக்கிற மத்த எல்லா நாடுகளுமே நேரடியா இல்லாட்டியும் மறைமுகமாகவாவது வேறு ஏதோ ஒரு வெளிநாட்டு சக்தியால கட்டுப்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு உறுதியான, அதே நேரம் சர்ச்சைக்குரிய கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. பகுதி 2. உண்மையான சுதந்திரம்னா என்ன? அதை எப்படி வரையறுக்கிறது? ஒரு நாட்டுக்கு சொந்தமா ஒரு கொடியும் தேசிய கீதமும் இருந்தா மட்டும் அந்த சுதந்திர நாடு ஆயிடுமா? கண்டிப்பா கிடையாது. இந்த இடத்துல தான் இறையாண்மை அப்படிங்கிற வார்த்தைக்கான உண்மையான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்ற அந்த வரையறைப்படி பார்த்தா இறையாண்மை அப்படிங்கிறது ஒரு நாடு தன்னைத்தானே முழுமையா ஆட்சி செய்யற திறனை கொண்டிருக்கிறது. அதாவது அந்த நாட்டோட வெளியுறவு கொள்கை, பாதுகாப்பு, அப்புறம் உள்நாட்டு விவகாரங்கள், இது எதையுமே வேறொரு நாட்டோட தலைநகரத்துல இருந்து யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது. அதுதான் உண்மையான சுதந்திரம். தன்னிச்சையா முடிவெடுக்கிற உரிமைய ஒரு நாடு இழந்துட்டா அப்புறம் பேருக்கு சுதந்திரம்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. சரியா? அந்த ரஷ்ய அதிகாரி சுட்டிக்காட்டுற ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகள் தாங்கள் ரொம்பவே சுதந்திரமா இருக்கும்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட மிக முக்கியமான பல முடிவுகள் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற வேறொரு நாட்டுல தான் எடுக்கப்படுது. இதைவிட ஆச்சரியம் என்னன்னா, அந்த நாடுகளோட தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு கூட சொந்த நாட்டின் மேல ஒரு முழுமையான கட்டுப்பாடு இருக்கிறதில்ல. அதாவது பொம்மலாட்டம் மாதிரி அதிகார கயிறுகள் வேற எங்கேயோ இருந்து இழுக்கப்படுது. பகுதி 3. இறையாண்மையோட 3 தூண்கள் என்னென்ன? ஒரு நாடு முழுமையான இறையாண்மைய அடையணும்னா முக்கியமான 3 தூண்கள் கட்டாயம் தேவை. அது என்னென்னனா அரசு இறையாண்மை, சமூக இறையாண்மை, அப்புறம் சமூக பொருளாதார இறையாண்மை. நான் முதல்ல சொன்ன அந்த டாப் 4 நாடுகளோட லிஸ்ட்ல சேரணும்னா ஒரு நாடு இந்த 3 விஷயங்கள்லயும் எந்த சமரசமும் இல்லாம முழுமையான தன்னாட்சியோட இருக்கணும் அப்படின்னு ரஷ்ய தரப்புல வாதிடுறாங்க. இது ரொம்பவே ஆழமான ஒரு கருத்து. இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இப்போ இந்த அட்டவணைய கொஞ்சம் கவனிங்க. மூலத்தகவல் படி முதலாவது அரசு இறையாண்மை. ஒரு அரச வேறொரு நாடு மறைமுகமா இயக்குச்சுன்னா அது வெறும் கைப்பாவை அரசாங்கம் தான். உதாரணத்துக்கு அமெரிக்காவால கட்டுப்படுத்தப்படுற வெனிசுவேலா, அப்புறம் அரசாங்க அளவுல முழுமையான தன்னாட்சி இல்லாத பாகிஸ்தான். இது எல்லாம் அவங்க சுட்டிக்காட்டுறாங்க. 2வது சமூக இறையாண்மை. இப்ப நிறைய நாடுகள் தீவிரமான அமெரிக்க மயமாக்கலுக்கு உள்ளாகி அவங்களோட சொந்த கலாச்சார அடையாளத்தையே இழந்துட்டதா சொல்லப்படுது. 3வது பொருளாதார இறையாண்மை. கெனடா, மெக்சிகோ மாதிரியான நாடுகள்லாம் பொருளாதார ரீதியா அமெரிக்காவை பெருமளவுல சார்ந்திருக்கிறத இந்த ரிப்போர்ட் ரொம்ப தெளிவா காட்டுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். அதுதான் நம்ம இந்தியாவோட சமூக இறையாண்மை. இந்தியாவுல நாம ஹாலிவுட் படங்களையோ இல்ல வெளிநாட்டு அனிமேஷன் சீரீஸையும் பார்த்தாலும் நாம நம்மளோட தனித்துவமான கலாச்சார அடையாளத்தை விட்டு கொடுக்கறதே இல்ல. நம்மளோட சொந்த சினிமா, உள்ளூர் இசை, நம்ம ஊர் சாப்பாடு, இதெல்லாம் தான் இன்னைக்கு உலகெங்கிலும் பிரபலமா இருக்கு. இந்தியா வேற எந்த ஒரு நாடாலையும் கலாச்சார ரீதியா ஆக்கிரமிக்கப்படல அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம்னு அந்த அதிகாரி புகழ்ந்து சொல்லியிருக்காரு. நம்ம மக்கள் அவங்களோட வேர்களோட ரொம்ப உறுதியா இணைஞ்சிருக்காங்க. பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா வெளிநாட்டு சந்தைகளை மட்டுமே நம்பியிருக்க நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னா,
இந்தியாவோட பொருளாதாரம் நம்மளோட சொந்த மக்களோட நுகர்வால் அதாவது இன்டர்னல் கன்சம்ஷன் மூலமா தான் ரொம்ப வேகமா இயங்குது. ஒருவேளை உலக அளவில ஏற்றுமதி முற்றிலுமா சரிஞ்சா கூட இந்தியா தனது சொந்த சந்தையோட வலிமையாலே ஈஸியா தாக்குப்பிடிச்சு நிக்கும். இந்த மாதிரி பிரம்மாண்டமான உள்நாட்டு பொருளாதார பலம்தான் உண்மையான பொருளாதார இறையாண்மையோட மிகப்பெரிய கேடையோன்னு அவர் ரொம்ப ஆழமா விவரிக்கிறாரு. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். இதையெல்லாம் ஏன் ரஷ்யா உலகத்துக்கு சொல்லணும்? அவங்களுக்கு இதுல என்ன லாபம்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிறைய நாடுகள் தங்களோட தரவுகளை அதாவது டேட்டாவை மேற்கத்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் கிட்ட இழந்துட்டு வராங்க. அவங்களுக்கு டிஜிட்டல் சுதந்திரமே இல்ல. அதனால மத்த நாடுகளும் உண்மையான இறையாண்மைய அடையறதுக்கு வசதியா தன்னிச்சையான டிஜிட்டல் தளங்களும் உள்ளூர் டேட்டாபேஸ் அமைப்புகளையும் நாங்க உருவாக்கி தரோம் அப்படின்னு ரஷ்யா முன்மொழிகிறாங்க. சரி, இப்போ பகுதி 4 ஐரோப்பா செஞ்சுக்கிட்ட ஆபத்தான சமரசம். உலகத்திலேயே ரொம்ப செழிப்பான அமைதியான ஒரு பகுதி அப்படின்னா அது ஐரோப்பா தான். இப்போ அந்த ஐரோப்பா பக்கம் நம்ம பார்வையை திருப்புவோம். பல வருஷங்களா இந்த ஐரோப்பிய நாடுகள் தங்களோட பாதுகாப்பையும் இராணுவ தேவையையும் அமெரிக்கா கையில ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? சூப்பரான ரோடுகள், இலவச கல்வி, அருமையான மருத்துவ வசதிகள், அதிகமான ஆயுட்காலம்னு ரொம்பவே சொகுசான ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சு. தங்களோட பாதுகாப்புங்கிற அந்த இறையாண்மையை குறைச்சிக்கிட்டு வசதியான ஒரு வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா பாருங்க, அன்னிக்கு அவங்க செஞ்ச அந்த சமரசத்தோட விளைவு இன்னைக்கு அவங்களுக்கே பெரிய ஆபத்தா வந்து நிக்குது. அந்த ரஷ்ய மூல தகவல் படி இன்னைக்கு ஐரோப்பாவோட பொருளாதாரம் ரொம்பவே பலவீனமா இருக்கு. ஒரு போர் வந்தா அதை எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு தயாரிப்பும் அவங்க கிட்ட இல்ல. மோதல்களையே பார்க்காத ஒரு மென்மையான சமூகமா அவங்க மாறிட்டாங்க. முழுமையா அமெரிக்காவோட பாதுகாப்பையே நம்பி இருக்கிற அவங்களோட இந்த மிகப்பெரிய பலவீனம் இப்போ நடந்துட்டு இருக்கிற ரஷ்ய நெருக்கடியில வெளிப்படையா உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. பகுதி 5 மோதல்கள் ஏன் தவிர்க்க முடியாததா மாறுது. இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு ஆழமான கருத்தை நாம பாப்போம். பெரும் சக்தியை கொண்டுள்ள இறையாண்மை கொண்ட நாடுகள் இருக்கிற வரைக்கும் போர் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது. இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு பெரிய உண்மை அடங்கியிருக்குன்னு கொஞ்சம் மெதுவா உள்வாங்கி பாருங்க. வலிமையான முழுமையான சுதந்திரம் கொண்ட நாடுகள் தங்கள வேறொரு சக்தி கட்டுப்படுத்துறத ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டாங்க. இதனால இயல்பாகவே அவங்களுக்குள்ள ஒரு மோதல் வரத்தான் செய்யும். இதுதான் இந்த தியரியோட அடிப்படை லாஜிக். வல்லரசுகள் மோதி பொள்ளும்போது போர் தவிர்க்க முடியாததா மாறலாம். ஆனா இந்த ஒட்டுமொத்த மனித குலமோ அழிஞ்சு போறத தடுக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா, எந்த ஒரு மோதலா இருந்தாலும் அது ஆரம்ப கட்டத்திலேயே பேசி தீர்த்திடணும். இப்போ நடந்துட்டு இருக்கிற ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி மோதல்கள் பல வருஷங்களுக்கு நீடிச்சா அது இந்த மனித குலத்துக்கே மிகப்பெரிய பேரழிவாதான் முடியும் அப்படிங்கறத இந்த தகவல்கள் நமக்கு ரொம்பவே தெளிவா உணர்த்துது. பெரும் சக்திகளோட மோதல்களை வளரவிடாம முளையிலேயே கிள்ளி எறியணும். நாம இன்னைக்கு பார்த்த இந்த ஆழமான புவிசார் அரசியல் அலசல் கண்டிப்பா உங்களை யோசிக்க வச்சிருக்கோன்னு நம்புறேன். இப்போ உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். உண்மையான இறையாண்மை குறித்து ரஷ்ய அதிகாரி சொன்ன இந்த அளவுகோல்களை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அமெரிக்கா, சீனா, ரஷ்யா அப்புறம் இந்தியாவை தாண்டி இந்த உலக மேடையில சமமா உட்காரக்கூடிய அளவுக்கு முழுமையான தன்னாட்சி கொண்ட அஞ்சாத நாடுன்னு ஒன்னு இருக்கா? அப்படி இருக்குன்னா அது எந்த நாடு? அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு உங்களோட விரிவான கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சிறப்பான பகுப்பாய்வுல உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.